ஃப்ரெண்ட்ஸ் இந்த குருமாவை பாருங்க பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு. டேஸ்ட் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்க எந்த குருமா பண்ணாலும் நீங்க சப்பாத்தி பூரி பரோட்டா அது கூட தான் சாப்பிட முடியும். ஆனா இந்த குருமா மட்டும் பண்ணீங்கன்னா பூரி பரோட்டா சப்பாத்தி கூடயும் சாப்பிடலாம். இந்த மாதிரி சூடான சாதத்துல ஒரு கரண்டி நல்லா குருமா மாதிரி ஊத்தி நீங்க பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, இந்த மாதிரி பிசைஞ்சு சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். கண்டிப்பா நீங்க இந்த குருமாவை மட்டும் செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். காலையில டிஃபன் கூடயும் சாப்பிடலாம், மதியம் சாதத்தோடையும் சாப்பிடலாம். டின்னருக்கு வந்து இந்த மாதிரி சப்பாத்தி பூரி பரோட்டா அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்தா கூட அது கூடயும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கும். இந்த ஒரு குருமாவை மட்டும் நீங்க செஞ்சு வச்சுக்கிட்டா இன்னைக்கு நம்ம சூப்பரான டேஸ்ட்ல அதுவும் சாதத்தோட வடிச்சு சாதத்தோட சேர்த்து சாப்பிட்ற மாதிரி நம்ம குருமா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். கேரளா சமையல்ல நம்ம குருமா தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குருமா பண்றதுக்கு முதல்ல மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தேங்காவை நல்லா உடைச்சு பூ போல துருவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ துருவின தேங்காவை மிக்சருக்கு மாத்திக்கோங்க. தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் சேர்த்து கொடுத்துட்டு 1/4 கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி நல்லா பேஸ்ட் பார்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி எடுத்தது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மூடி போட்டு மூடி மாற்றி வச்சுக்கோங்க. குருமா பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ மீன் மேக்கர் எடுத்துருக்கேன். மீன் மேக்கரை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா சுடு தண்ணியில் நல்லா ஊற வச்சிருக்கேன். இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு பாருங்க. இப்போ இந்த மீன் மேக்கரை ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 300 கிராம் நான் பச்சை பட்டாணி எடுத்திருந்தேன். பச்சை பட்டாணி நைட்டே நான் ஊற வச்சிருந்தேன். ஓவர் நைட் நல்லா ஊறி இருக்குங்க பார்த்தீங்களா. இந்த குருமா அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். எங்கள் வீட்டில் குழந்தைங்கள இருந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தோடையும் சாப்பிடலாம், சப்பாத்தி பூரி பரோட்டா எது கூட வச்சு சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ஓவர் நைட் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கு பார்த்தீங்களா. இங்கே பாருங்க. இப்போ இந்த பச்சை பட்டாணி நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க. குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க. குறைஞ்சபட்சம் நான் 20 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குருமா பண்ண போகிறேன். அதனால தான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ராவே சேர்த்து கொடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, 5-6 கிராம்பு சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சிருக்கேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, பட்டை கிராம்பு அன்னாச்சி பூ ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 2 கொத்து கருவேப்பிலையை உருவிட்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு பூண்டோ 2 துண்டு இஞ்சியோ ஒன்றும் பாதிமா அம்மியில தட்டி வச்சிருக்கேன், இதுக்குள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டி கொடுத்துட்டு 8 பச்சை மிளகாவா நடுவில் கீறிட்டு எடுத்து வச்சிருக்கேன், இதுக்குள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. உங்க காரத்துக்கு அனுசரிச்சு பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இதுக்குள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்து கொடுத்துட்டு வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்து நம்ம சேர்த்த வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் பச்சை மிளகாய் சேர்ந்து வதங்கி வர வதக்கிக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துல நல்லா வதங்கிடும், வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, வெங்காயம் நம்ம சேர்த்த பச்சை மிளகாய் இஞ்சி போட்டு பார்த்து எல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தது பாத்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு 3 பழுத்த தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப தக்காளியை உள்ள சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு தக்காளியை நல்லா வேக விடுங்க. இப்ப பாருங்க, நம்ம செய்த தக்காளியும் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு பாத்தீங்களா. ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இப்போ மசாலாலாம் சேர்த்து கொடுத்துக்கோங்க. மசாலா சேர்க்கறது டீஸ்பூனால சேர்க்கல, டேபிள் ஸ்பூனால தான் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவை நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்தா நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை படையெல்லாம் போய் நல்லா வதங்கி வந்துடும். ஒரு 2 செகண்ட் மட்டும் கிண்டி கொடுத்து வதக்கிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போய் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே பட்டாணி ஊற வச்சிருந்தோம்ல, நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன். இப்போ அந்த பட்டாணியை உள்ள சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன், இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே நான் மீன் மேக்கரை நல்லா கழுவிட்டு தண்ணியை பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன், இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு
குழம்புக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துனா மீன் மேக்கரெல்லாம் நல்லா உப்பு பிடிச்சிருக்கும். அதனால தான் சொல்கிறேன், சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் சேர்க்காம மீன் மேக்கரோட மசாலாவோட நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்க, நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல. ஆனால் எந்த அளவுக்கு மீன் மேக்கர்ல இருந்தால் தண்ணி இறங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா? அங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு நம்ம முன்னாடியே தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோம்ல, தேங்காய் பேஸ்ட்டை உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு இப்போ வெதுன்னு இருக்கிற சுடு தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் சேர்த்து கொடுத்துக்கோங்க. நான் திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிண்டி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி நம்ம சேர்த்த பட்டாணி எல்லாம் நல்லா சாஃப்டாக வேகிற வரைக்கும் வேக விடுங்க. நம்ம தேங்காய் அரைப்பு சேர்த்துக்கிறதுனால இது பொங்கி வரும். பொங்கி வராமல் இருக்கணும்னா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாதிரி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும். இப்படி திறந்து விட்டீங்கன்னா போதும். பொங்கி வராமல் நம்ம சேர்த்த பட்டாணி நல்லா வெந்து வரும். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு நாம சேர்த்த உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா? உங்களுக்கு பட்டாணி இதெல்லாம் வெந்து வந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு கையில் இப்படி எடுத்து இது மாதிரி நசுக்கி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வெந்திருக்கு பார்த்தீங்களா? அதே சமயம் உருளைக்கிழங்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உங்ககிட்ட மல்லித்தழை தான் சேர்த்து கொடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, இறக்கிக்கோங்க. இறக்கி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்மளோட குருமா குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்க சூடான சாதத்துல இந்த குருமா குழம்பு ஊற்றி சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். இது சாதத்துக்கு மட்டும் கிடையாது, பூரி பரோட்டா இட்லி தோசை எது கூட வச்சு நீங்க சாப்பிட்டாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும். நீங்களும் இந்த குருமாவை ட்ரை பண்ணுங்க. என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.